வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருடம் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. வரக்கூடிய 1/1/2024 வருடம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில், அதாவது பார்த்திங்கன்னா கேது மக திசையில் தாங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா 129 டிகிரியில் தான் இந்த 2024 வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 10வது ராசி மகர ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இந்த 2024 கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ 2023 தான் நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி 7.5 சனி, 7.5லேயே பாத சனி. அப்போ பார்த்திங்கன்னா 2023 தான் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதே கஷ்டம் இந்த 2024 நீடிக்குமா, இல்லை இந்த 24லையாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எண்ணங்கள் நமக்குள்ளார இருக்கதா செய்யுதுங்க. ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகுமா, இல்லை ஆன கல்யாணத்தில் நம்ம சந்தோஷமாக பிழைப்போமா, இல்லை ஒரு குழந்தை குட்டி இருந்துராதா, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு வீடு வாசல் கட்டி சொந்த வீட்டில் நம்ம பொழைச்சிட மாட்டோமா, நம்மளும் ஒரு வண்டி வாகனன்றதை வாங்கி வாழ்ந்துட மாட்டான்றது ஒரு ஏக்கம் ஒவ்வொரு மனசுக்குள்ளார இருக்க தான் செய்யுதுங்க. அப்போ ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆகும்போதும் ஒவ்வொரு வருஷம் நம்ம பிறக்கும் போதும் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன, இந்த வருஷம் நல்லா இருக்குமா, இந்த மாதம் நல்லா இருக்குமா, இந்த கிரக பயிற்சி நல்லா இருக்குமா, இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை பிறக்கக்கூடிய இந்த வருஷம் 129 டிகிரியில் கேது பகவானுடைய, அதாவதுன்றது கேதுவுடைய திசையில் தாங்க இந்த வருஷம் பிறக்குது. அப்படி பிறக்கும்போது இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி. ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். அந்த சனி பகவான் நம்ம இருக்க வேண்டிய ஆலயம் எங்கே அப்படின்னா திருநள்ளாறுன்னு சொல்கிறோம். அப்போ திருநள்ளாறு போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருப்பம் நடக்கும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சனி பகவானுக்கு இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்குது இல்லையா மகர ராசிக்காரங்களுக்கு. 1 வருஷமா 2 வருஷம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 6 வருஷமாக உங்களுக்கு 7.5 சனியில் அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 வருஷத்துக்கு, அப்போ இந்த 2024 முழுக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் தான் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியானுடைய கிரகத்தில் தான் பயணம் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கிடையாது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குதுங்க. அப்போ இந்த 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய பெயர்ச்சி காலம் இன்னும் 1.5 வருஷம். அப்போ இந்த 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இன்னும் 7.5 சனி இருக்குது, அதுவும் பாதச்சனி. முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு விரைச்சனியில் பாதச்சனி, 2ஆம் சுற்று இருந்த பொங்குச்சனியில் பாதச்சனி, 3ஆவது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா மாரகச்சனி அதாவது கரும்புச்சனியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாதச்சனி. அப்போ நம்ம எந்த வயசில் இருக்கிறோன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக சொல்லணும்னா இந்த 1.5 வருஷம், ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்களும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, சனி ஒன்று ஆரம்பிக்கும் போது கஷ்டத்தை கொடுப்பார், அல்லது அது முடியும் போது கஷ்டத்தை கொடுப்பார். காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்னு நம்ம சொல்கிற மாதிரி சனி நம்மளை விட்டுட்டு அது போகும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு சோதனையை கொடுத்துட்டு தான் போவார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ பாத சனி நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அப்போ இந்த 2024 முழுக்குமே இருக்குது, முழுசும் டிசம்பர் 30, 31 தேதி வரைக்குமே இருக்குது. ஏன்னா இன்னும் அதை தாண்டி 2025 தான் முடியுதுங்க.
அப்போ இந்த 2024 முழுக்க உங்களுக்கு 7 சனி இருக்கிறதுனால நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகாளி அம்மன் தேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு போக வேண்டிய ஆலயம் பார்த்தீங்கன்னா அதாவது ராஜகாளி அம்மன் தேத்துப்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்குங்க. போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த 2024 ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த 7 சனியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், அதாவது முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுறது, போரு போடுறது, அதே மாதிரி வண்டி வாகனம் எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து எடுங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவஸ்தைப்படுவீங்க. அவசரப்பட்டு எது செய்தாலுமே இப்போ உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா விரயத்தில் தான் முடியும். கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சிரமத்தை கொடுக்குறவர் தான் 7. பொதுவாக 7டைய வேலை என்னன்னா நம்மளை சோதிச்சு பார்க்குறவர் வந்து சனியோடைய வேலை. அதுவும் பாதச்சனியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு. மண்ணை தொட்டாலும் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். எதை தொட்டாலும் நமக்கு நஷ்டம்தான். 10 ரூபா நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம், அது வராது. வாங்கியிருப்போம், கட்ட முடியாது. வச்சிருப்போம், திருப்ப முடியாது. நல்லவங்கன்னு சொல்லிட்டு போய் சப்போர்ட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ என்னன்னா, நீங்கள் மாமா மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பந்த ஜாதின்ட்டு நீங்கள் போய் வந்து ஒரு முன்ன நின்று ஒரு காரியம் செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பார்த்து அடுத்து வந்து கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. அப்போ உங்கள் ஐடியா கேட்குறவங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்க்குறவங்க, உங்கள் ஐடியா கேட்குறவங்க தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்களே தவிர நீங்கள் நல்லா இல்லை. மெயினாக இந்த மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பால் வெள்ளை பால்டேர் வெள்ளை எல்லாரும் நல்லவங்க அப்படி நம்பி 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 நீங்கள் கெட்டு போய் தான் இப்போ உட்காந்துருக்குறீங்க. பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது வந்து மற்றவங்க விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எப்பயுமே கேர் எடுத்து செய்கிறீங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்க நம்ம கவனிக்கிறதில்ல. ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அப்படின்னா, அதாவது எப்பயுமே மைண்டில் வந்து கூர்மையான ஒரு அதாவது வந்து இப்படி சொல்கிறதுனா ஒரு அறிவு ஆற்றல்னு சொல்லணும். நான் ஒரு விளக்கத்தை சொன்னேன்னா அதை 2 விளக்கமாக எடுத்து யோசிக்கிறவங்க தான் இந்த மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா வாழணும், நல்லா வளரணும், நல்லா சாதிக்கணும், 10 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறதுல வந்து முதலிடம் யாருன்னா அந்த மகர ராசிக்காரங்க சொல்லிக்கலாம். ஆனால் இந்த இப்படியாப்பட்ட மகர ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்போ இந்த அஷ்டமத்து சனியில் 7 சனியில் சிக்கிக்கிட்டு இன்றைக்கி அவஸ்தைப்படக்கூடிய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி. அப்படியாப்பட்ட ராசிக்கு நான் சொன்ன மாதிரி ஆலயத்துக்கு போய் கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு இந்த சனி இருக்குது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2023 ஒரு மாற்றம் உங்களுக்கு நடந்துராதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சானாருங்க. அப்போ அந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகும்போது மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து மீன ராசிக்கும், துலா ராசியில் இருக்கக்கூடிய வேண்டிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இடம் மாறிட்டார். அப்படி மாறும்போது ராகு கேதுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 3, 7, 11. அப்போ 3, 7, 11ஆம் இடத்தை யார் பார்க்குறாருன்னா ராகு கேது பார்க்குறாரு. அப்போ மீன ராசிக்கு வந்த ராகு பகவான் 3ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. ஏன்னா 3ஆம் இடம் வந்து மகர ராசியும், 7ஆம் இடமா கன்னி ராசியும், 11ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து ராகுடைய பேர் வாங்கியிருக்கிறீங்க, பார்வடியை வாங்கியிருக்கிறீங்க. அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு கொடுக்குறவர் தானே. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ஓரளவுக்கு ஜமாளித்து நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 5வது மாதம் 2025 வரைக்குமே உங்களுக்கு ராகுடைய பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு காரணம் அந்த ராகுடைய காலகட்டம் தான். அப்போ இந்த 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ராகுவுடைய பார்வை உங்கள் மேலே விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த 2024 ராகு கேதுடைய பயிற்சி காலம் இல்லை. அதே மாதிரி சனி இப்போ 7 சனி இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதச்சனி இருக்குது இல்லைங்களா. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகும். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இந்த 2024 கிடையாது. இதே போக பார்த்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி காலம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வராருங்க.
அப்போ அந்த குரு பயிற்சி வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி மேச ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறவர் வந்து ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக வருவார். அப்படி வரும்போது குருவுடைய பார்வைன்றது வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் சிம்ம ராசி, 7ஆம் இடம் துலா ராசி, 9ஆம் இடம் தனுசு ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி பார்க்குறவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தபடின்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்கு வரும்போது 5ஆம் இடம் கன்னி ராசியும், 7ஆம் இடம் விருச்சிக ராசியும், அதாவது 9ஆம் இடம் மகர ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ குரு வந்து பார்க்கும்போது மே மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது உங்கள் நேரம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து குரு பார்வைன்றது எதுவும் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, ராகுடைய பார்வை, 2வது வந்து 7.5 சனி. அப்போ ராகு மட்டும் தனியாக போராடிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு குரு வந்து சேரும்போது ராகுவும் குருவும் 2 பார்வையும் உங்களை மேலே படும்போது அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சது ஜெயம் பண்ண முடியும், வெற்றியாக்க முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு விளையாட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒண்டியாக வந்து தனித்து விளையாடும் போது உங்களுக்கு பலம் இல்லை. அதே 2 பேரும் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வச்சு விளையாடும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ராகு மட்டும்தான். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆனாருன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்தது குரு 9ஆம் இடமும் உங்கள் பார்வை பார்க்குறாரு, உங்கள் ராசி பார்க்குறாரு, கண்டிப்பாக நன்மை கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமான மாற்றத்தை கொடுத்துருவார். வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் மாற்றத்தை கொடுத்துருவார். இல்லை செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் பார்த்தா இன்னும் விரிவுபடுத்தி செய்யலாம் அப்படின்னு நினச்சா கூட, அதாவதுன்றது பார்க்கும்போது அந்த குரு வரும்போது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 7.5 செய்யும்போது நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ குரு வரும்போது செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். தொழில் டெவலப் பண்ணுறது, விரிவுபடுத்துறது, நம்ம சுய தொழில் ஆரம்பிக்கிறது. ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா இது வந்து பொது பலனை தான். எந்த வயசில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. அதாவது நம்ம 1வது ரவுண்டாக இருக்கலாம், 2வது ரவுண்டாக இருக்கலாம், 3வது ரவுண்டாக இருக்கலாம். நாம் சொல்கிறது 3 பேர்த்துக்கு ஒரே பலனை தான் சொல்லுவோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து, ஏன்னா முதல் ரவுண்டாக இருந்ததுன்னா இது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ முதல் ரவுண்டாக இருந்தால் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது சுயத்தொழில் தொடங்குறதுக்கு உண்டான நேரமெல்லாம் குரு பயிற்சிக்கு பிரகாரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்றைக்கு இந்த காலத்துக்கு கொண்டு உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, பண்ணையை நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, குழந்தைங்களுடைய சேஃப்டி, இடம் வாங்கி தரலாம், கிரை பண்ணி வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு 10-5 சேஃப்டி பண்ணி வைக்கலாம், ஒரு நகை எடுக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு நல்லா இருக்குது. ஏன்னா கம்முனே இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பிரகாரம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கண்டிப்பாக செய்திருவீங்க. செய்கிறதுக்கு உண்டான நேரம் குரு வந்து கொடுத்துருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன தான் பிள்ளைங்களுக்கு ஒரு வந்து சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பழமொழி சொல்கிற மாதிரி கை கெட்டுறது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டல. சம்பாதிக்கவும் சாப்பிடவும் செலவு கரெக்டாக தான் இருக்குது. கமிட்மெண்ட்டுன்றது வச்சுருக்கிறீங்களே தவிர அந்த கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வருமானம் ஒன்றும் இல்லை. எப்படியாவது வாழ்ந்தால் போதுண்டா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்துருவீங்க. ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும்னு நினச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரே ஆராட்டம் போராட்டம். ஏன்னா 7.5 ஒன்றும் பண்ண முடியல. ஜாலியாருன்னா முளம் சரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள், சனி 7.5 சனி நடக்கும்போது கண்டிப்பாக உடல் உபாதியெல்லாம் கொடுப்பாரு. அந்த உடல் உபாதி கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் மெயினாக நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். என்னோடய நண்பர்களுக்கு நான் உங்களுக்கு நல்லா சொல்லிக்கிறேன். இந்த வண்டி வாகனம் ஓட்டுற, 2வது இந்த ஓட்டுநர்களுக்கெல்லாம் நான் மெயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாத சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது. ஏன்னா நாம் கரெக்டாக போனாலும் மற்றவன் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து போகும்போது ஏதோ ஒரு சோதனை கொடுப்பான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அதாவதுன்றது நல்லது. இந்த மோட்டார் வகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பாதச்சனி இல்லைங்களா, போகும்போது ஒரு சோதனை கொடுப்பாங்க, கொஞ்சம் பார்த்துருங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, பாதச்சனி நடக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா உங்களோட நேரத்தை விட பிள்ளைங்களோட நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கை கொடுக்கும். சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நினச்சது சாதிக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்கவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம நினச்சது சாதிச்சிடணும், நினச்சது நமக்கு வந்து பண்ணுற வரைக்கும் கை கால் ஓய மாட்டோம்.
அப்படி வந்து 6 இருக்கும். ஆனால் 6 இருக்கிறதுனால இந்த 7.5 சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை வந்து மந்த பண்ணிடுவான். எது பார்த்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், சாயந்தரம் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வருவோம். ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எது செய்தாலுமே அது லாபகரமாக முடியும், நல்லது நடக்கும். நின்று நிதானமாக யோசித்து பண்ணுங்க. ஏன்னா பாதச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது மெயினாக நல்லது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத சில சங்கட சலுப்புகள் எல்லாம் வரும். அதே சமயத்தில் பிள்ளைங்களுடைய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா 7.5 சனியில் வந்து பாதச்சனி இல்லைங்களா, என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு படிப்பில் அக்கறை வராது. கேம் விளையாடலாமா, டிவி பார்க்கலாமா, விளையாடலாமா, வேடிக்கை பார்க்கலாமா, சிறிதுன்னு சாப்பிட்ற அளவுக்கு பெரிதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அப்போ படிப்பில் கவனம் சிதறும். ரெண்டாவது அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிகளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அடிக்கடி ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் பாதிப்பு வரும். சளி, ஜுரம், இரும்பல் இந்த மாதிரி வரும். ஏன்னா 7.5 சனி இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு எடுக்க வேண்டாம். 2 பிள்ளைங்க இருந்து 2 பேர்த்துக்கு ஒரே மகர ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் தள்ளி வைங்க, அது கண்டிப்பாக நல்லது. இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை சுற்றுங்க, அது கண்டிப்பாக நல்லது. எள்ளும் சோறு கலந்து காகத்து வைக்கிறது நல்லது. சனிக்கிழமை எள்ளு சாப்பாடு பிசைஞ்சு காகத்து வைக்கிறது, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வைக்கிறது, இது நல்லது. திருநள்ளாறு போயிட்டு அதாவதுன்றது வந்து கருப்பு துண்டு கட்டி குளிச்சு விட்டுட்டு வர்றது நல்லது. மெயின் என்னென்னா சனி பகவானுடைய பரிகாரம் செய்துட்டு வரணும், அது ரொம்ப நல்லதுங்க. அது உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஜாதகம் இருந்தாங்கன்னா அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது வந்துன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பர் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நட்டமாக தான் இருக்கும். அதிர்ஷ்டமாக அப்படின்றது எப்படின்னா நான் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கலான்ட்டு இருக்கிறேன், ரெண்டாவது வந்து நான் ஒரு புதையல் எதிர்பார்க்குறேன், இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்கள்ட்ட காசு எதிர்பார்த்துட்ருக்கிறேன், என் மனைவி சொத்து எதிர்பார்த்துட்ருக்கிறேன், என் தாய் சொத்து எதிர்பார்த்துட்ருக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா இப்போ 7.5 சனி இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது 7.5 சனியில் பாதச்சனின்றதுனால ஏதோ ஒரு வகையில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 10 ரூபா கொடுப்பாரு, ஆனால் அது போகும்போது என்ன பண்ணாரு கொஞ்சம் விரையத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அதுபோல் அது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. முழுக்க உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சா தப்பு இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, எதாக இருந்தாலும் உங்களுடைய ஏதாவது தெரிஞ்ச ஜோதிடரை அனுசரித்து பார்த்துக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் முழுக்க நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 100% குரு பயிற்சிக்கு பிரகாரம் நல்லா இருக்குது. மார்கழி நான் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.